Hello friends, welcome to Manju's Start Kitchen. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முருங்கை கீரை கோதுமை அடை. வாங்க எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகாம பார்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, கையில் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்லேயோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா வாழையில் இருந்துச்சுன்னா அதுதான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டுடலாம். இப்போ இதை சுற்றி எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம கோதுமையோட யூசஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட ஃபேஸில் பிம்பிள்ஸோ இல்லை பிளாக் மார்க்கோ அது எல்லாமே வராமல் தடுத்து நம்மளோட ஸ்கின்னை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்கிறதுக்கு கோதுமை உதவியாக இருக்குது. தலைமுடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்குது. தலைமுடி பளபளப்பாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. சுகர் இருக்கவங்க தினமும் சாப்பிட வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து உணவு தான் கோதுமை. சுகர் வராமையும் தடுக்கும். கோதுமையில் இருக்க நார் சத்து நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ராங்காக்கி இதயத்துக்கும் மூளைக்கும் செல்லும் இரத்த குழாய்களில் அடைப்புகள்லாம் ஏற்படாமல் தடுத்து பக்கவாதம் ஏற்படாமல் தடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். நம்மளோட சுவையான முருங்கைக்கீரை கோதுமை அடை ரெடி. மருந்தும் உணவும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மஞ்சூஸ் ஸ்டார்ட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து பிக்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.